பெண்கள் விழிப்புணர்வு தினமாக வந்து நீங்கள் பார்க்குறாங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2009 ஒரு சர்வே எடுத்தாங்க. அதில் கிட்டத்தட்ட 2,80,000 பெண்கள் ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுலேயும் 15% பேருக்கு தான் பாதிக்கப்பட்டிருக்குது அவங்களுக்கே தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது கண்டிப்பாக பெண்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தே ஆகணும். ஏன்னா இது பாதிக்கப்பட்டது முக்கால்வாசி பேர் டீனேஜ் சம்மந்தப்பட்டவங்க. அப்போ அவங்களோட எதிர்காலன்றது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நலசங்கங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த பெண்கள் தினம் வருது, அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி நம்ம வச்சுட்டோம்னா இன்னும் அவங்களுக்கு ஈஸியாக பெண்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தலாம்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துன்றதுக்காக ஹெச்ஐவி மீதான பாலியல் வன்கொடுமை இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் வலியுறுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் வச்சிருக்கதான் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நேஷனல் ஹெச்ஐவி பெண்கள் விழிப்புணர்வாக அனுசரிக்கிறாங்க மார்ச் 10. நெக்ஸ்ட் டே குர்திஸ்தானுடைய ட்ரெஸ் டே நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. ஈரான், ஈராக், துருக்கி, சிரியாவில் இருக்கவங்களாம் இது குர்திஸ் இன மக்களுடைய அந்த பாரம்பரியமான உடையை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டதா. இது ஆண்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பழுப்பு நிற